வணக்கம் வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வானம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 2 டிஃப்ரெண்ட்டாக டான்ஸை பற்றி பேசலாமா எப்படின்னு யோசிக்கணும்னு எனக்கு ஒருத்தவங்க டமால் ஞாபகம் இருந்தாங்க. சரி, அவங்களே நம்ம பாட்காஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு அழகு கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களை எனக்கு அழைச்சிருக்கோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஒரு கொரியோகிராஃபராகவும் ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டராகவும் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் என்னோட அருமையான ஆசிரியராகவும் இருக்கிற மிஸ்டர் தீபக் ராதாகிருஷ்ணன் கூட தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் சூப்பராக கலெக்டாக இருக்கேன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு, ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பண்ணுறது. அண்ட் அது ஃபர்ஸ்ட் கெஸ்ட். ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது. ஒரு ஷோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக இருக்கிறோன்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது. ஸோ ஞாபகம் வச்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது கிட்டத்தட்ட 2005 ஸ்டார்ட் பண்ணி இப்போது 2024 19 இயர்ஸாக பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த ஒரு கேள்வி எனக்கு பயங்கரமாக வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து ஒரு கலை அப்படிங்கிறதே ஒரு காலக்கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தோம், எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கோம், என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக டான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டான்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு, என்னென்னவெல்லாம் மாற்றிருக்கு, நீங்கள் எப்படிலாம் மாறி இருக்கீங்க? டான்ஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கினது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை இன்ஸ்பைரிங்கான இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு நம்ம எப்படி அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம், இல்லை டான்ஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயம் நான் கற்றுன்னு இருக்கேன் டான்ஸ்லேருந்து. ஸோ ரொம்ப பேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எனக்கு டான்ஸால், அக்கார்டிங் டு மீ. சூப்பராக இருக்குது உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போதே. ஸோ முன்னாடி நீங்கள் டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போது நீங்கள் ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கீங்க, ஒரு ஸ்டுடியோ ஒரு ஃபவுண்டராகவும் இருக்கீங்க. ஸோ அப்போது இது எப்படி இருக்குது? இந்த ட்ரான்சிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, இல்லை புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது? கஷ்டன்ற வேர்டெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வேணுன்றதுனால தான் நம்ம பண்ணுறோம். இதை கஷ்டம்லாம் சொல்லக்கூடாது. இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக சொன்னால் இது என்ஜாய் பண்ணுறோம். முன்னாடி ஜஸ்ட் ஒரு டீச்சராக இருந்தேன். நான் டீச்சராக இருக்கும்போது அதே லெவலில் நம்ம இருந்துட முடியாதுன்றதுக்காக நான் அடுத்த லெவலில் நம்ம போகணுன்னும் போது நம்ம அதுக்கான எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம கஷ்டன்ற மாதிரியே பார்க்கக்கூடாது. சந்தோஷமாக அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம பிளெஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணுறேன் அந்த ப்ராசஸை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணும்போது. நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போதும் ஒரு தடவையும் ஏதாவது ஒன்று நான் கற்றுன்னு இருக்கிறேன். நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவங்கள் தான் வந்து மனுஷனை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட அனுபவங்கள் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த லைஃப்பை பார்க்குற விதமோ, இல்லை உங்களோட ஒர்க்கை பார்க்குற விதமோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி, இது வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இது சுற்றி இருக்கவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லாட்டி வந்து இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா? ரெண்டுமே இருக்கும் வாழ்க்கையில். ரெண்டுமே வந்து இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம 50 எடுத்துக்கணும், 50 எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ரெண்டுமே இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க நம்ம மேலே அக்கறையாக வச்சு எதுக்கு நீ போய் ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை பண்ணால் உன்னால் முடிஞ்சிடும் அப்படின்னு. ரெண்டுமே இருக்கும். எல்லாமே லைஃப்ன்றது எல்லாம் மேடு பள்ளம் இரவு பகல் எல்லாத்தையும் சேர்ந்தது தானே ஒரு லைஃப். ஒரே மேடாகவே போயின்னு இருந்தால் நம்ம மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாகிடும். ஸோ கீழே வந்து மேலே போகிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். நீங்கள் கொரியோ பண்ணி பார்த்துருக்கேன், டான்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கருத்து சொல்லி இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து பர்டிகுலராக ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனியில் வந்து இது கவனிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, மற்ற டான்ஸ் ஸ்டுடியோஸோ மற்ற டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸோ சாங் பேஸ்டாக டீச் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சாங் ட்ரெண்டாக போயிட்டுருக்கோ அது பேஸ்டாக டீச் பண்ணுவாங்க. பட் இங்கே ஆல்ஃபாவில் நடக்கிற ஒரு ஒர்க் ஷாப்புமே ஒரு கிளாஸஸுமே ஒரு ஒர்க் ஷாப் பேஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது? ஸ்டைல் பேஸ்டாக இருக்குது. ஸ்டைல் பேஸ்டாக இருக்குது. அந்த ஸ்டைல் வந்து எதுக்குன்னா, இன்டர்நேஷ்னலி வந்து போனாவே நிறைய எக்கச்சக்க ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு கடுகளவுன்னு வச்சுக்கலாமே. நம்ம பண்ணுறது எல்லாமே எங்கள் ஆல்ஃபாவில் என்ன பண்ணுவோம், ஒரு கடுகளவு வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு அது. அதில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது
நிறைய பேருக்கு வந்துட்டு டான்ஸில் இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். இது ஒரு நாலேஜ் பேஸ்டான விஷயந்தான். இங்கே ஒரு காம்படிஷனோ இல்லை வந்துட்டு ஒரு போட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு நாலேஜ் பேஸ்டு விஷயந்தான். ஒரு ஸ்டைல் பேஸ்டாக பண்ணும்போது ஒருத்தவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டைல்லாம் உங்களுக்கு தெரியணும் போது அவங்க ஒரு 10 ஸ்டைல் சொல்லும்போது ஒரு நாலேஜபிளான விஷயந்தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரீசன் அப்படிங்கிறதே ரொம்ப அழகான விஷயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கேள்வி. இது வந்து டான்ஸ் ஸ்டுடியோ திறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டான்ஸ் ஸ்டுடியோ திறக்கணும் நபர்களே ப்ளீஸ் ஒழுங்காக கவனிக்க. ஓகே. ஸோ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக எவ்வளோ தேவைப்படும் அண்ட் கவர்மெண்ட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ணுறாங்களா? இந்த விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கெலாம் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேராக இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் டிப்ஸாக ஸ்டுடியோ திறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொல்லுவீங்க? டான்ஸ் ஸ்டுடியோ யாருக்குமே திறக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு நல்லா கற்றுக்கோங்க. நிறைய விஷயத்த, நிறைய டெக்னிக்ஸ் எல்லா விஷயத்தையும் நல்லா கற்றுக்கோங்க. இம்மீடியட்டாக வந்துட்டு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் நடக்கிற விஷயம்லாம் நல்லா நடக்கும். அண்டு ஒரு ஸ்டுடியோ ஓனராக இருக்கிறதுக்கான விஷயம் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியலாகவும், ஒரு ஸ்டுடியோ நான் திறக்க போகிறேன்னா ஒரு மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஸ்டுடியோவை திறந்தால் தான் உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சா தான். நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு இந்த மந்த்தே வந்து எனக்கு 1000 பேர் வந்து ஜாயின் பண்ணணும், 100 பேர் வந்து ஜாயின் பண்ணணும்னா கனவுல கூட நடக்காத விஷயம் அது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்துட்டு நான் போய்ட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறேன், நான் கற்றுக்கினேன், நல்லா ப்ராப்பராக கற்றுக்கினேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ட்ரைனிங் இருக்குது, எனக்கு நல்ல திறமை இருக்குது, இதை நான் கற்றுக்கின்னு நான் இப்போ ஸ்டுடியோ திறக்க போகிறேன், திறந்துட்டு உடனே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு அப்படி அந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. 2-3 இயர்ஸ்க்கு அங்கேருந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ நான் ஸ்டுடியோவிலேருந்து எனக்கு 1 ரூபி கூட கிடைக்க போகிறதில்ல. அப்படி இல்லாமல் நான் எதை வச்சு நான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும், மோசமான சர்ப்ரைஸும் இருக்கும், ஹாப்பியான சர்ப்ரைஸும் இருக்கும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிடுங்க. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அருமையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ மேபி நான் ஃப்யூச்சரில் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ திறந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன், வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து ஒரு டீச்சருக்கு டீச்சிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, அப்கிரேட் பண்ணுறது முக்கியம் அப்படிங்கிறது உங்களை மூலியமாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ட்ரெயின் ஆயிருக்கீங்க, இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது டீச்சருக்கான இது ஒரு இதுவே இல்லை, இது ஒரு எல்லாருக்குமான ஒரு இது. எந்த ஒரு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கினே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சது கிடையாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நமக்கு தெரிஞ்சது ஒரு கடுகு அளவு தான், நமக்கு தெரியாதது எவ்வளோ வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. அது நம்ம எப்போ நமக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டே போய் நம்ம கற்றுக்கணும்னு தோணுதோ அப்போவே நம்ம வந்துட்டு கரெக்டான வழியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு நமக்கு தோணும். ஸோ நிறைய கற்றுக்கோங்க, எதுவுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க லேர்ன் பண்ணுறத. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே, டான்ஸுன்னு கிடையாது, ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், அத்லீட்ஸ் யாராக வேணா இருக்கலாம். ஸோ எல்லாருமே சொன்னது தான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. பட் கீப் லேர்னிங். ஓகே. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கற்றுருக்கீங்க அண்ட் இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்? நான் கற்றுக்கினது வந்துட்டு இன்டர்நேஷ்னலி நியூயார்க் சிட்டியில் கற்றுக்கினேன், எல்ஏயில் கற்றுக்கினேன், நிறைய இன்டர்நேஷ்னல் டான்ஸ் ஸ்கூல்ஸ் நிறைய இடத்துல போய் கற்றுன்னு இருக்கேன். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க வந்து புதுசாக வந்து லேர்ன் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அந்த டீச்சருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த டீச்சரோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி டான்ஸில் அவர் கற்றுன்ருக்காரு, அவர் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாரு, எந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறாங்களா, எந்த மாதிரி பேட்டர்னில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட போய் பேசிட்டிங்கனாவே சொல்லிவிடுவாங்க, எந்த மாதிரி கிளாஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வந்துட்டு கொரியோகிராஃபி கிளாஸா, இல்லை நார்மல் டெக்னிக்கல் கிளாஸா, இல்லை டீச்சிங் கிளாஸா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான இருக்கும். ஸோ யாருக்குன்னா கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு டீச்சர்கிட்ட போய் பேசுங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னான்றதை டீச்சர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் கரெக்டாக இருக்கும், இந்த கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி. ஸோ எல்லாேருக்கும் ஒரு மாதிரியான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் இப்படி தான் கற்றுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஆடுனா போகிறோம், நான் வந்து ஜாலியாக ஆடினா போகிறோம், எனக்கு சீரியஸாக போய் கற்றுக்க வேணும்னு அவசியமே எனக்கு கிடையாது,
எனக்கு கொஞ்சோண்டு கற்றுக்கினா போகிறோம், நான் வந்துட்டு நான் கையை கால் ஆட்டினா எனக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராக கற்றுன்னு நான் வந்துட்டு ஒரு வேறு லெவலுக்கு நான் வந்துட்டு எடுத்துன்னு போகணும், நான் நிறைய கற்றுக்கணும் அந்த விஷயத்தில், கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்ஸ்லாம் நான் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டீச்சரை போய்ட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் கொஷின், ஒரு முக்கியமான கொஷின், பல்ஸ் அதை பற்றி கேட்டால் வந்து ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஷோகேஸ் ஆஃப் ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனி. ஸோ எப்படி இருந்துச்சு அன்றைக்கி? ஆக்சுவலி நான் வந்திருந்தேன் அன்றைக்கி பார்க்க, ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பிளானிங், அவ்வளோ பெரிய நம்பிக்கை, அவ்வளோ உழைப்பு அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு த மேன் ஆஃப் த ஷோ? சொல்லுங்கள். நம்பிக்கை, உழைப்பு அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய அவ்வளோ வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நம்ம எவ்வளோ என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணுமோ நம்ம இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதை அங்கே அப்ளை பண்ணது தான். ஸோ இனிஷியலாக முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி வந்துட்டு டான்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்றதுக்கு ஆன்சர் தான் அந்த பல்ஸ். ஸோ எவ்வளோ டிசிப்ளினாக, எவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருந்தோம், எவ்வளோ டைம் பிரேக் விடாமல் நம்ம என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுமோ. இப்போ நம்ம ஒரு ஷோக்கு போனால் ஒரு ஆடியன்ஸை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை தான் பேரண்ட்ஸும் சரி ஒரு ஆடியன்ஸும் சரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து ஷோவை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த டான்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ அது கற்றுன்ருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுன்ருக்கேன். ஷோவுக்கு வந்துட்டு வாலண்டியர் பண்ண பவித்ராவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அடுத்த வருஷம் வாங்க, கண்டிப்பாக வந்து செம்ம ஹாப்பியாக ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் ஷோ. அண்ட் வந்து ஒரு 2 hours லாஸ்ட் இயர் இருந்துச்சு, இந்த நெக்ஸ்ட் இயர் மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்னுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஷோவாக இருக்கும், இன்னும் ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வானம் வாழலாம் பற்றி ஃபீட்பேக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களோட ஃபீட்பேக். இது நான் வந்துட்டு ஒரு மொத்தம் ஒரு 4 போட்காஸ்ட் லிங்க்கு நான் கேட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் ஃபுல்லாக சீசன் இல்லாமல் 4 விஷயத்த நான் கேட்டிருக்கேன். நான் கேட்கும்போது எனக்கு வந்து என்னென்னா அதில் இருக்கிற விஷயங்கள் என்னை இம்பேக்ட் பண்ணதை விட பவித்ரா பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ரிதமிக்காக இருக்கும். அந்த ஒரு டிஆர் ராஜேந்திரன் பேசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு அது கேட்கும்போது நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம், நம்ம ஜாலியாக இருப்போம். நம்ம அதை கேட்கும்போது நல்ல ஒரு க்ரியேட்டிவாக பண்ணின்னு இருக்காங்க, இவங்க வந்து நல்லா வரணும்னு. ஆல் த வெரி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் வந்து டிஆர் ராஜேந்திரன் சொல்லி ஃபீட்பேக் இதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். சொல்லுங்கள். டிஆர் ராஜேந்திரன்றது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் ஆன் ஸ்பாட்டில் எந்த ஒரு இதுவும் நோட்ஸ் இல்லாமல் அப்படி பேசக்கூடிய ஆள் அவர். ஸோ அவருக்கு இருக்கிற டேலண்ட்டு நம்ம ஊரில் எவ்வளோ பேருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ உண்மையிலே ரொம்ப டேலண்டான பர்சன் அவர். ஸோ உண்மையிலே அந்த மாதிரி அந்த லைனில் நீங்கள் பேசுகிறீங்க. ஐயோ, டிஆர் ராஜேந்திரன் நான் குறையா சொல்லலை, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சே உங்களோட கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி உங்களோட இன்சைட்ஸை சொன்னதுக்கு. நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனாக தனியாக இருந்து அதை ரன் பண்ணுறது, அது வந்து அதில் இருக்கிற ஹாப்பினஸ் எல்லாமே வந்து ஒருத்தராக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை நோக்கி இன்னும் ஜேர்னி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் டூயிங் இட் இன் a வெரி கிரேட் வே. ஸோ ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனியில் நான் ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனி வந்து பாருங்கள். இது பேட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து சொல்கிறேன், நல்லாயிருக்கு நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நிறைய கோல்ஸ் ரீச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை பண்ணுங்கள், உங்களோட ட்ரீம்ஸ் எது இருந்தாலும் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் தீபக் மாஸ்டர். சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம்ஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு ஒரு கோல், ட்ரீமோட கோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கோல்ஸ் நம்ம போகலாம், ட்ராவல் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கணும், டான்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் கேட்கணும், இல்லைனா சஜஷன்ஸ் கேட்கணும், கைடன்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் ஐடி, ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனியோட ஐடி, அதுக்கப்புறம் ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு அனுப்புகிறேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோட பற்றின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா thekarika.th_KRAGA32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்க்கு ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்பா வாழலாம் அப்படிங்கிற பேஜ்க்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம்.
நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைப்பா நான் வந்து மெயில் ஐடி தான் இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்படாதீங்க. நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராமில் மெயில் ஐடியும் இருக்குது. valanbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஆல்ஃபா டான்ஸ் கம்பெனிக்கும் மெயில் ஐடி இருக்கும், நான் உங்ககிட்ட கேட்டு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த எபிசோட் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கேட்கும் போது ஒரு லிசனராக இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ மனசில் படித்த மனசாக செய்யுங்க, நிறைய லவ்வோடு, நிறைய காதோடு, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய் மாஸ்டர். பாய் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பாய்.